அணைவுச் சேர்மங்களுக்கான வெர்னரின் கொள்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். அணைவுச் சேர்மங்களுக்கான வெர்னர் கொள்கை எக்ஸாமில் ஒரு எக்ஸாம்லையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அணைவுச் சேர்மங்களின் பண்புகளை பொருட்டு அவைகள் பற்றிய கொள்கையை முதலில் முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஆல்ஃப்ரெட் வெர்னர் அப்படிங்கிறவர் தான் அணைவுச் சேர்மங்களினுடைய பண்புகளை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகேவா? எஸ். ஸோ அதனால் இதனுடைய கொள்கையை பார்க்கலாம் பாருங்கள். இவர் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா கோபால்ட் 3 குளோரைடு ஆனது அமோனியாவுடன் இணைந்து உருவாகும் வெவ்வேறு நிறங்களையும் பண்புகளையும் உடைய அணைவுச் சேர்மங்களை எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? எஸ். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கோபால்ட் 3 குளோரைடினுடைய வாய்ப்பாடு என்னென்னா COCl3ங்கிறது கோபால்ட். நல்லா கவனிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். கோபால்ட் 3 குளோரைடு எப்படி எழுதுவீங்க? COCl3. இந்த ஓ வந்து சின்னதாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். கோபால்ட்டில் பாருங்கள், எழுதுகிறேன் பாருங்கள், COCl3. இதில் கோபால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓ சின்னதாக இருக்கணும். ஓகேவா? கோபால்ட் 3 குளோரைடு என்ன பண்ணுதுன்னா அமோனியாவோட சேருது. ஓகேவா? ஸோ எத்தனை மோல் அமோனியாவோட சேருதுன்னு பார்க்கணும். 6 மோல் அமோனியாவோட சேருதா, 5 மோல் அமோனியாவோட சேருதா, 4 மோல் அமோனியாவோட சேருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? எஸ். இப்படி கோபால்ட் 3 குளோரைட் எத்தனை மோல் அமோனியாவோட சேருதுங்கிறத பொறுத்து நிறமாற்றம் உருவாகுது. ஓகேவா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்காங்க COCl3 6NH3 அப்படிங்கிற ஒரு அணைவுச் சேர்மம் இருக்குது. COCl3 6NH3யில் பார்த்தீங்கன்னா நிறம் எல்லோ நிறம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 மோல் அணைவுச் சேர்மம் அதிகளவு Ag+ அயனியுடன் வினைபுரிவதால் உருவாகும் AgCl குளோரைடு வீழ்படிவின் மோல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 மோல் அணைவுச் சேர்மத்தை எடுத்துக்கிட்டு அதிகளவு Ag+ அயனியுடன் வினைபுரிய வைக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் நைட்ரேட்டோட வினைபுரிய வைக்கிறோம். ஓகேவா? ஸோ எதோட வினைபுரிய வைக்கிறோம்? சில்வர் நைட்ரேட் AgNO3. ஸோ AgNO3யோட வினைபுரிய வைக்கிறோம். அப்படி வினைபுரிய வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 1 மோல் அணைவுச் சேர்மத்தை எடுத்துக்கிட்டு 1 மோல் அணைவுச் சேர்மம்னா முன்னாடி என்ன, 1 மோல் COCl3 6NH3 எடுத்துக்கிட்டு 1 மோல் AgNO3யோட போடுறோம். அப்போ என்ன ஆகுது நீங்களே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா AgCl எத்தனை மோல் போடணும் அப்படின்னா 3 மோல் AgCl போடணும். ஓகேவா? 3 மோல் AgCl போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஏஜியும் இங்கே இருக்கிற 3 ஏஜியும் 3 Clம் சேர்ந்து, ஓகேவா, 3 ஏஜியும் கவனிக்கணும், 3 ஏஜியும் 3 Clம் சேர்ந்து, ஓகேவா, 3 AgClஆக மாறிடும். 3 மோல் AgCl வீழ்படிவு உருவாகும். நான் சொல்கிறது புரியுதா? COCl3 6NH3ஐ எடுத்து நம்ம 3 AgNO3ங்கிற சில்வர் நைட்ரேட் கரைசலில் போடும்போது இங்கே இருக்கிற 3 ஏஜியும் இங்கே இருக்கிற 3 Cl3யும் சேர்ந்து 3 AgClஆக மாறிடுது, சில்வர் குளோரைடாக மாறிடுது. இதனுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, மஞ்சள் நிறமாக கிடைக்கிது. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ 3 மோல் AgCl வீழ்படிவு உருவாகுது. அப்போ AgClகளின் மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3. ஓகேவா? எஸ். அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், COCl3 5NH3 எடுத்துக்கிட்டு எதோட போடுறோம்? சில்வர் நைட்ரேட்டோட போடுறோம். ஓகேவா? சில்வர் நைட்ரேட் AgNO3யோட போடுறோம். அப்படி AgNO3யோட போடும்போது என்ன ஆகுது, இங்கே எடுத்துக்கிட்ட AgNO3 எத்தனை அப்படின்னா 2 மோல் மட்டும் AgNO3 எடுத்துக்கிறோம். எத்தனை AgNO3 எடுத்துக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ இதில் இங்கே இருக்கிற 2 Ag, இங்கே இருக்கிற மொத்தமாக 3 Cl இருக்குது, 2 Clோட மட்டும்தான் சேருது. அப்போ 2 Clோட சேர்ந்து என்னவாகுது? 2 AgClஆக மாறுது. ஸோ 2 Cl மட்டும்தான் அணைவுக்குள்ளே இருக்குது, 1 Cl எங்கே போயிடுச்சு? நல்லா கவனிக்கணும், 1 Cl அணைவுக்குள்ளே இருக்குது, 2 Cl வெளியில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அணைவுச் சேர்மம் எப்படி இருக்கும் அப்படின்னா COன்னு இருக்கும். ஓகே, CO 5NH3 ஓகே, ஓகேவா? 1 Cl உள்ளே இருக்குது,
ஓகேவா, ரெண்டு ரெண்டு சிஎல் வெளியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இந்த அணைவு சேர்மம் இப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் எத்தனை சிஎல் வெளியில் இருக்குதோ அத்தனை சிஎல் மட்டும்தான் AgNO3யோட சேர்ந்து AgClஆக மாறும். AgNO3யில் இருக்கிற Agயோட சேர்ந்து NaClஆக மாறும். அப்போது ரெண்டாவது சேர்மத்தில் பர்பிள் நிறம் உருவாகுது, பர்பிள் நிற வீழ்படிவு உருவாகுது. ஓகேவா, எஸ். இப்போ இந்த இடத்துல இந்த பர்பிள் நிற வீழ்படிவு இதனால தான் உருவாகுது. இந்த பர்பிள் நிறத்தில் இருக்கக்கூடிய அணைவு சேர்மம் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, இதுதான் பர்பிள் நிற அணைவு சேர்மம். இதில் இருக்கக்கூடிய 2 சிஎல் வெளியில் இருக்கிற 2 சிஎல் AgNO3யில் இருக்கிற 2 Agயோட சேர்ந்து 2 AgCl வீழ்படிவாக மாறுது. இப்போ புரியுதா? அப்போ அணைவுக்கு வெளியில் ரெண்டாவது அணைவு சேர்மத்தில் எத்தனை சிஎல் இருக்குதுன்னா 2 சிஎல் தான் வெளியில் இருக்குது. அப்போ இந்த பர்பிள் நிறத்தில் இருக்கக்கூடிய அணைவு சேர்மம் எப்படி இருக்குன்னா மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், CO ஸ்கொயர் ப்ராக்கெட் CO நார்மல் ப்ராக்கெட் NH3 கீழே 5 உள்ளுக்குள்ளே சிஎல் ஒரு சிஎல் உள்ளே இருக்குது, பிராக்கெட்டுக்கு வெளியில் 2 சிஎல் இருக்குது. ஏன்னா அணைவு சேர்மம் பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறத மட்டும்தான் அயனியாக பிரிகைவிடும். இது வந்து அணைவு அயனியாகவும் இப்படி இது ரெண்டாக மட்டும்தான் பிரிக்க முடியும். ஸ்கொயர் ப்ராக்கெட் தனியாக ஒரு அயனியாக பிரியும், Cl2 ஒரு அணைவு அயனியாக பிரியும். இப்போ நம்ம இது அணைவாக பிரிச்சிங்கன்னா எப்படி பிரியும்னா 2Cl மைனஸ்னும் CONH3 5Cl 2+ தான் பிரியும். அணைவு நேர் அயனி எளிய எதிரயனியாக மட்டும்தான் பிரியும். புரியுதா? அணைவு நேரயனி எளிய எதிரயனியாக மட்டும்தான் இந்த அணைவு சேர்மம் பிரியும். ஓகேவா, எஸ். சரி, அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவே ஃபஸ்ட்டு சேர்மத்துக்கு சொல்லலாம். COCl3 6NH3 அதில் 3 சிஎல் இருக்குதுன்னா அப்போ உள்ளே வந்து இந்த அணைவு சேர்மம் எப்படி இருக்குதுன்னா முதல் அணைவு சேர்மம் CONH3 6 வெளியில் Cl3 3 Cl3 வெளியே இருக்குது. அப்போ தான் நம்ம AgNO3 3 AgNO3யில் போடும்போது முன்னாடி இருக்கிற 3 Ag இங்கே இருக்கிற 3 சிஎலோடு சேர்ந்து 3 AgClஆக வெளியில் போயிடும். 3 AgClஆக வெளியில் போயிடும். ஓகேவா, எஸ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போது அணைவுக்கு இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுங்கிறது அணைவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அயனிகள் மட்டும்தான் கரைசலில் போடும்போது அயனிகளாக பிரியும். ஓகேவா, எஸ். அடுத்து பாருங்கள், trans COCl3 4NH3. ஸோ மூணாவது அணைவு சேர்மம் என்ன கொடுத்துருக்காங்க, COCl3 4NH3ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி பிரியுது அப்படின்னு பாருங்கள். CO நெக்ஸ்ட்டு NH3 4 டைம்ஸ் NH3 4 டைம்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா Cl2 வெளியில் ஒரு Cl. ஓகேவா, இப்படி தான் அணைவு சேர்மம் இருக்குது. இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய trans COCl3 4NH3 எப்படி இருக்குதுன்னா CONH3 4 Cl2 Clன்னு இருக்குது. ஓகேவா, இதை எடுத்து நீங்கள் AgNO3 கரைசலில் போடுறீங்க. எதில் போடுறீங்க? AgNO3 கரைசலில் போடுறீங்க. AgNO3 கரைசலில் போட்டால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஏஜியும், ஓகேவா, இங்கே இருக்கிற ஒரு ஏஜியும் வெளியில் அணைவுக்கு வெளியில் இருக்கிற இதுவும் சேர்ந்து AgClஆக மாறிடும். ஒரு AgCl வீழ்படிவு உருவாகும். ஓகேவா, எஸ். ஸோ சேம் இதே தான் ட்ரான்ஸு. ஸோ ட்ரான்ஸில் COCl3 4NH3ன்னு இருக்குது. சேம் இதே மாதிரி அணைவு சேர்மம். இது சிஸ்ஸு, இது ட்ரான்ஸு. சிஸ்ஸு அண்டு ட்ரான்ஸ் அப்படின்னா என்ன, சிஸ்ஸுனா என்னன்னு தெரியணும். சிஸ்ஸுனா ஒத்த ஈனிகள் எப்படி இருக்குன்னா ஒரே திசையில் இருந்தால் அது சிஸ்ஸு, எதிரெதிர் திசையில் இருந்தால் அது ட்ரான்ஸு. இப்போ சிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிஎல் அடுத்தடுத்து திசையில் இருந்துச்சுன்னா அது சிஸ்ஸு. அதுவே ட்ரான்ஸ் அப்படின்னா எதிரெதிர் திசையில் இருந்தால், ஓகேவா, அது ட்ரான்ஸ். ஓகேவா, சிஎல்கள் எதிரெதிர் திசையில் இருந்தால் ட்ரான்ஸு, ஒரே திசையில் இப்போ அடுத்தடுத்து இருந்துச்சு அப்படின்னா அது சிஸ்ஸு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 4 அணைவு சேர்மங்களை எடுத்துக்கிட்டு அதனுடைய நிறங்களை வச்சு ஆராய்ச்சி செய்கிறாரு. ஓகேவா, ஸோ அணைவு சேர்மங்களுடைய அமைப்பை வச்சு ஆராய்ச்சி செய்கிறாரு. அது AgNO3 கரைசலில் எத்தனை சிஎலை வெளிவிடுதுன்னு பார்க்கணும். ஸோ எத்தனை AgCl உருவாகுதோ அத்தனை சிஎல் அணைவுக்கு வெளியில் இருக்குது, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு அடுத்து வெளியில் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா, எப்போவுமே ஒரு அணைவை நீரில் போட்டு கரைச்சோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் தனியாக ஒரு அணைவாக பிரியும். வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய
அயனிகள் தனியாக பிரியும். ஓகேவா? எஸ் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நேர்வில் வினைபுரியும் கோபால்ட் 3 குளோரைடு மற்றும் அமோனியா ஆகிய இரு மூலக்கூறுகளிலும் உள்ள தனிமங்களின் இணைத்திறன் முழுவதும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவைகள் தங்களுக்குள் வினைபுரிந்து மேற்கொண்டுள்ள அணைவுச் சேர்மங்களை உருவாக்கும் தன்மையை பெற்றுள்ளது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கோபால்ட் 3 குளோரைடும் அமோனியாவும் நல்லா அதனுடைய இணைதிறன்கள் முழுவதும் நிறைவு பெற்றிருக்கு. ஸோ அதனால் எந்த விகிதத்தில் வேணாலும் வினைபுரிந்து மேலே சொன்ன மாதிரி 4 அணைவுச் சேர்மம் உருவாகுது. நிறமாற்றத்தின் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கெல்லாம் எல்லோ நிறம் உருவாகுதோ அங்கே COCl3 6NH3ங்கிற அணைவுச் சேர்மமும், எங்கெல்லாம் பர்பிள் நிறம் உருவாகுதோ அங்கே COCl3 5NH3னும், எங்கே க்ரீன் உருவாகுதோ அங்கே COCl3 4NH3னும் டிரான்ஸ், அதே வயலட் நிறம் உருவானா COCl3 4NH3 சிஸ்ஸும் உருவாகுது. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?